சிங்கம், பாண்டா, மிக்கி மவுஸ், யானைக்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டியா? சாப்பிட்டீங்களா? என்ன எல்லாம் இவ்வளோ நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அம்மா அதனால தான் தம்பி கூட எல்லோரும் வந்து விளையாடுங்க நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆமாம் கண்ணே. கண்ணாடிக்குள்ளே எல்லாம் விளையாண்டு இருந்தாங்களா ஜூவில் நான் போயிட்டு எங்கள் பையன் கூட விளையாடுவாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓகே. படுக்க தூங்க வைக்க, சாப்பிட்டுட்டு தூங்க வைக்கலாங்க. 4க்கு ஒரு இட்லி எடுத்துகிட்டு வரட்டுமா? எத்தனை இட்லி? யாருக்கு வேணும் இட்லி? யாருக்கு வேணும் தோசை? கரெக்டாக சொல்லுங்க. இவங்களோட அம்மாவா? இவங்களோட அம்மா ஊரில் இருக்காங்க, வந்துடுவாங்க. வந்துடுவாங்க கண்ணு. ஊர்லேருந்து அவங்களோட அம்மா வருவாங்க. இவங்க அம்மாலாம் வந்து வீட்டில் இருக்காங்க. இவங்களாம் இப்போ நம்மக்கிட்ட ஸ்கூல் வந்திருக்காங்க. இப்போ ஸ்கூல் போனால் நீ வந்து தனியாக தான் இருக்கணும். அது மாதிரி இவங்க வந்து இப்போ தனியாக இருக்காங்க. அவங்க அம்மாலாம் அவங்களோட வீட்டில் இருப்பாங்க. இப்போ ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க இவங்க. நீ உனக்கு ரைம்ஸ் சொல்லிக் கொடு. புசிகேட் எல்லாருக்கும் சொல்லிக் கொடு. I have been to London to see the Queen. Pussycat, where have you been? டாம் அண்ட் ஜெர்ரி என்ன பண்ணுறான்? எங்கே இருக்கானா? அதான் இவங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கூட சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வருவாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஸ்கூல் வந்திருக்காங்க. எல்லோரும் ஸ்கூல் படிக்க லஞ்ச் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூல் வந்திருக்காங்க எல்லோரும். எல்லாருக்கும் ஏபிசிடி எல்லாம் சொல்லிக் கொடு. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீ தான் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் நீ தான் ஸ்கூல், நீ தான் மிஸ்ஸு, நீ தான் சாரு. ஆமாம், நீ தான் ஸ்கூலு. நான் மிஸ்ஸு, நீ சாரு. ஆமாம், நான் மிஸ்ஸு, நீ சாரு. நான் மிஸ்ஸு, நீ சாரு. ஏபிசிடி சொல்லி தருமா எல்லாருக்கும்? எல்லாரும் படிக்கிறீங்களா? ஏபிசிடி படிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு சார் சொல்லி தருவேன். ஓகே. சிம்பா சார் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் லெசன் எடுப்பார். சிம்பா சார் கண்டினியூ பண்ணுங்க ஏபிசிடி. ஓகே மேம் சொல்லணும். இப்போ நான் உங்கள் அம்மா இல்லை மேம். சார் ஓகே சார். சார் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க சார். சொல்லிக் கொடுங்க சார். ஆத்திச்சூடி சொல்லுங்க. நிலா ஓடிவா பாட்டு சொல்லிக் கொடுங்க. அவ்வளோதான், நான் 2 லைன் தான் சொல்லி கொடுத்தா. அப்புறம் சார் அவங்க வந்து அப்புறம் வந்து உங்கள் ஸ்கூல் போய் நல்லாவே இந்த ஸ்கூல் டீச் பண்ணலன்னு சொல்லுவாங்க சார். நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. அது ட்ரெஸ் போட்டிருக்கு கண்ணே. ட்ரெஸ் போட்டு தானே ஸ்கூல் போவாங்க. ட்ரெஸ் போட்டிருக்கண்ணே. எல்லாருமே ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நீ ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி. நான் எல்லாருக்கும் ரைம் சொல்லி கொடு சொன்னேன். சாஞ்சாட சொல்லி கொடு எல்லாருக்கும். அப்புறம் சார் கரெக்டாக சொல்லி கொடுங்க சார். அப்புறம் ஸ்கூலை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். நீங்கள் கொஞ்சமாச்சு அப்புறம் பிரின்சிபால்கிட்ட சொல்லிடுவாங்க சார். நீங்கள் சாஞ்சாட ரைம்ஸே சொல்லிக் கொடுங்க. ரைம்ஸ் சொல்லிக் கொடுங்க. பூனைக்கு கல்யாணமா பாட்டு. பாடுங்க. அதுக்கு ஆமாம், அது கல்யாணம் இல்லை. அப்போ இது இப்போ தான் படிக்க வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அது கல்யாணம் பண்ணணும். வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு அதோட வால்னா இப்பெல்லாம் பிடிச்சி. ஆமாம், வால் இருக்கும். எல்லாருக்குமே வால் இருக்கும். இங்கே பாரு, இதுக்கு ஒரு வால். முன்ன மாதிரியே இதுவும் ஒரு வாளுங்க தான். முன்ன மாதிரியே. சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், நம்ம கிளாஸ் எடுக்கணும் சார்.
சார் கிளாஸ் சொல்லித்தாங்க சார். அதுக்கு ஒரு வால் இருக்கா சார்? இப்படிலாம் வாழை பார்த்துட்டு இருந்தால் நம்ம ஸ்கூலுக்கு யாருமே வர மாட்டாங்க சார். பிரின்சிபல் அப்புறம் திட்டுவார் சார். சார் இப்போ நீங்கள் இப்போ லெசன் எடுக்கிறீங்களா இல்லை நான் லெசன் எடுக்கட்டுமா சார்? நீங்கள் லெசன் எடுக்கட்டுமா இல்லை நான் லெசன் எடுக்கிறதா சார்? எனக்கு புரியவே மாட்டேங்குது சார். இந்தாங்க சார் போர்டில் எல்லாம் எழுதி சொல்லி கொடுங்க. இந்தாங்க போர்டில் எழுதுங்க. ABCD எழுதுங்க. இருங்க பென் எடுத்துறேன். EFG சொல்லி கொடுங்க சார். எல்லாரும் கவனிங்கப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணே சொல்லி கொடுத்துட்டியா? இன்னும் சொல்லி ஆமாம். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இன்றைக்கி வந்து லெசன் முடிச்சுட்டு படிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். சொல்லு கண்ணு. இது என்னது கண்ணு? கண்ணு இங்கே என்ன எழுதியிருக்க சார்? சிம்பா சார் இங்கே என்ன எழுதியிருக்கீங்க சார்? நான் அம்மா இல்லை, நான் மேம். இப்போ நம்ம 2 பேர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம். நான் மேம். என்ன மேம்னு கூப்பிடு. ஐயோ சார் இப்படி ஆன் பண்ணுங்க சார். சரி எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க சார். எல்லாருக்கும் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சொல்லிடுங்க. ஐயோ கரெக்டு. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணக்கூடாது. நாளைக்கு சந்திக்கலாம்னு தமிழில் தான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா கண்ணு? நாளைக்கு சந்திக்கலாம் முத்தா சொல்லிடுங்க. கண்ணு கண்ணு நாளைக்கு சந்திக்கலாம் கண்ணுங்களா? ஓகே பாய். டாட்டா சொல்லிடுங்க. டாட்டா. இன்னும் ஒரே ஒரு கதை மட்டும் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஓகே கண்ணுங்களா? ஓகே நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.